ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கருணா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோம்னா நம்ம கிருபா செம்ம டென்ஷனில் இருக்காங்க. அப்படின்னு பார்த்து கருணாவும் இந்துவும் கிருபா வீட்டுக்கு வராங்கன்னு நில்லுடா. ஆமாம், நேற்று போன நீ இப்போ தான் வீட்டு பக்கமே வர, நைட்டு முழுக்க எங்கடா ஊர் சுற்றுனீங்க அப்படின்னதும் அண்ணன் அது பெரிய பிரச்சனையாக போயிட்டுன்னு நாங்கள் போயிட்டு வரும்போது வார வழியில் வண்டி பிரச்சனை பண்ணிட்டு அதனால உடனே வண்டியை சரி பண்ண முடியல. அந்த டைமில் வண்டியை தள்ளிக்கிட்டு சேர்றதுக்கே டைம் ஆயிடுச்சு அப்படின்னதும் டேய் நீ சொல்கிறது உண்மைதானா அப்படின்னதும் அண்ணன் கருணா சொல்கிறது அத்தனையும் உண்மை அண்ணன். இப்போதான் அவன் பைக்கை சரி பண்ணி கொடுத்துட்டு என் பைக்கை எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னதும் உடனே கிருப்பா அப்படின்னா நீ ஊர் சுற்றலை அப்படித்தானே அண்ணன், என்னென்ன இப்படி பேசுறீங்க? சரி அதெல்லாம் இருக்கட்டும், உன் பொண்டாட்டி வாந்தி எடுத்தாலே என்ன அது அப்படின்னதும் அண்ணன் அவள் அன்னைக்கு நைட்டு சரியா தூங்கலன்னு அதான் வாந்தி எடுத்தா, மற்றபடி நீங்க யாரும் நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னதும் கிருபா அப்போதான் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த இடத்துல தெரியும்டா கருணா, பாத்தியாடா திவா, நாம தான் கருணாவை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். அவன் யாரு? என்னோட தம்பிடா. சரி கருணா, இங்க பாரு, வசூலுக்கு டைம் ஆச்சு, அதனால நீ இன்னைக்கு போக வேணாம், நீ மட்டும் இன்னைக்கு போக வேணாம், உன் கூட சேர்ந்து நம்ம விஸ்வாவும் வருவான். அதனால நீ என்ன பண்றன்னா ரெண்டு பேருமே வசூலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னதும் கருணாவும் இந்துவும் செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. அந்த இடத்துல ஏய் உன்கிட்ட தாண்டா சொல்லிட்டு இருக்கேன், வசூலுக்கு டைம் ஆச்சு, கிளம்பு அப்படின்னதும் முடியாது அப்படிங்கிறாங்க. என்னது முடியாதா? ஏய் நீ யார்கிட்ட பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா அப்படின்னு நம்ம விஸ்வா கேட்குறாங்க. அண்ணே இப்போ புரிஞ்சு போச்சு, உன் பேச்சை கேட்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டான். எங்க விஸ்வா தன் கூட வந்தா உண்மையெல்லாம் வெளிவந்துரும்னு பயப்படுறான் போல இருக்கு. என்னடா எங்க பணத்து மேலேயே கை வச்சுட்டு போல இருக்கே அப்படின்னதும் அண்ணன் பார்த்து வார்த்தையை பேசுங்க அண்ணன், ஃபர்ஸ்ட் நான் சொல்ல வரத கேளுங்கண்ணே. இங்க பாரு, எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன ஏன் நீ எதிர்த்து பேசுவ? இதான் நீ என் மேல வச்சுக்கிற விசுவாசமா? எதுக்காகடா வசூலுக்கு போக மாட்டேன்னு சொன்ன அண்ணன்? முதல்ல வார்த்தையை விடாம நான் சொல்ல வரத கேளுங்கண்ணே. இப்போ எலெக்ஷன் வர ஸ்டார்ட் ஆகி நடந்து கொண்டு இருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வசூல் அதுன்னு அடித்தடி சண்டைக்கு போகணும்னு வச்சுக்கோங்க. மக்களுக்கு உங்க மேல இருக்கிற அபிப்பிராயமே விட்டு போயிடும்னு நான் சொல்றத கேளுங்கண்ணே. எலெக்ஷன் முடிஞ்சதும் நீங்க அதுக்கப்புறமா வசூலை ஆரம்பிக்கலாம். இப்போ வசூல் அதுன்னு தெரிஞ்சிக்க, அவ்வளோதானே. உங்க மேல கண்டிப்பா மக்களுக்கு கெட்ட அபிப்பிராயம் வரும், யாரும் ஒரு ஓட்டு கூட போட மாட்டாங்க, பார்த்துக்கோங்க. எப்பவுமே நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்லுவேன் அப்படின்னதும் அண்ணே இவ சும்மா நடிக்கிறானே, இவ பேச்சு நீங்க நம்பாதீங்கன்னு அப்படின்னதும் இல்லடா அவன் சொல்றது தான் சரி. இங்க பாரு, நாம எலெக்ஷன் முடிச்சதுமே இந்த வேலையை பார்த்துக்கலாம். எம்எல்ஏ சீட்டு கிடைக்கட்டும், அதுக்கப்புறமா மொத்த பணத்தையும் வசூலிக்கலாம். நம்ம மொத்த பணமும் எங்கே போக போகுது? கொடுத்தவங்க கிட்ட தானே இருக்க போகுது அப்படின்னதும் உடனே கருணா என்னென்ன பேசுகிற, எம்எல்ஏன்னு சொல்லாதன்னு நீ மினிஸ்டர்னு சொல்லு அப்படின்னதும் உடனே கருணாவோட தோலை தட்டி கொடுக்குறாங்க கிருபா. இங்கே பாருடா அவன் எப்படி பேசுகிறான்னு பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, கருணா எனக்காக யோசிக்கிற அளவுக்கு யாரும் இந்த வீட்டில் யோசிக்கிறீங்கல்ல. எனிவே கருணா, நான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன்டா, இருந்தாலும் இந்த அண்ணனை மன்னிச்சிடு அப்படின்னதும் ஐயோ அண்ணன் என்னென்ன பெரிய வாட்டியெல்லாம் பேசிக்கிட்டு எலெக்ஷன் மட்டும் முடியட்டும், மிச்ச வேலையை அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னதும் உடனே கிருபாவும் சரிங்கிறாங்க. ஆனால் திவாகருக்கும் நம்ம விஸ்வாவுக்கும் சந்தேகமாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தோம்னா இதெல்லாம் நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே, எதுக்காக இப்படி சொன்னா அப்படின்னு பாண்டி யோசிக்கிறாங்க. பரவாயில்லையே, பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றிட்டேன், ஆனால் எலெக்ஷன் முடிச்சதும் இனி என்ன சொல்லி சமாளிக்க போகிற அப்படின்னதும் உடனே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கருணா சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்து இருக்காங்க இல்லையா, இந்து ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. இந்த பக்கம் விஸ்வா திவாகர் கிட்ட மாமா சித்தப்பா இவன் நடந்துக்கிற விதம் எனக்கு புதுசாக இருக்குது சித்தப்பா, கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ காரணம் இருக்குது, நான் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னதும் ஆமாம் விஸ்வா, ஆனால் இப்போதைக்கு அண்ணன் அவனை நம்புறாரு, அதெல்லாம் போலி எல்லான்னு நம்ம நிரூபிச்சு ஆகணுங்கிற மாதிரி திவாகர் விஸ்வாவும் திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் போவனா நேரா ஜெயந்தி கிட்ட அக்கா என்னக்கா பெருசாக பேசின பாத்தியா, அந்த இண்டு எடுத்தது சாதாரண வாந்தி தான், இப்போதைக்கு அவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக
வாழல, அதனால நான் ஆசைப்பட்ட மாதிரி 2 பேருக்கும் 6 மாதம் கழிஞ்சு விவாகரத்து முடிச்சதும் நான் தான் கருணை மாமாவை கல்யாணம் பண்ணிப்பேங்கிற மாதிரி பவுனை கேவலமாக பேசிட்டு போகிறாங்க. இதோட பார்த்தோன்னா இந்த ரிவ்யூ முடிச்சிருது.